தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துல தமிழ்நாடுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்கி இருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவா இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துல மாணவர்களினுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிதி ஒதுக்கீடு செய்வது வழக்கம். இப்படி ஒன்றிய அரசு 60% நிதியையும் மாநில அரசுகள் 40% நிதியையும் வழங்குறது வழக்கமா இருந்தது. அதுல ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய நிதியை ஒரு ஆண்டுக்கு 4 தவணையாக பிரித்து வழங்கும். அப்படி 2023-24 கல்வியாண்டுல தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி தொகையில ரூபாய் 249 கோடியை ஒன்றிய அரசு விடுவிக்கல. அப்படின்னு பார்த்தா 2024-25 கல்வியாண்டுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி 3586 கோடி. அதுல ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதின்னு பார்த்தா 2152 கோடி. மாநில அரசு வழங்க வேண்டிய நிதி ரூபாய் 1434 கோடி. ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிதியிலிருந்து முதல் தவணையா ரூபாய் 573 கோடியை ஜூன் மாதமே விடுவித்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் அது விடுவிக்கப்படல. 2023 ஆண்டுலையும் விடுவிக்கப்படல, 24வது ஆண்டுலையும் விடுவிக்கப்படல. அப்படி இருக்கிற இந்த நேரத்துல தான் தமிழ்நாடுக்கு வழங்க வேண்டிய நிதியை பிற மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2025-26 கல்வியாண்டுக்கு தமிழகத்திற்கு வெறும் 1800 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிதியை விடுவிக்கணும் அப்படின்னா PMSRI திட்டத்துல சேர சொல்லியும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த சொல்லியும் ஒன்றிய அரசு தமிழக அரசை நிர்பந்திச்சுச்சு. ஆனா தமிழ்நாடு அரசு இது எதுக்குமே ஒத்து வராத பட்சத்துல இந்த நிதியை இப்ப வரைக்கும் விடுவிக்காம வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டுக்கான நிதியையும் குறைச்சிருக்காங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது மாநில அரசுகள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக நீதி கல்வி அடிப்படையவே மொத்தமா சீர்குலைக்கிற வகையில இருந்துச்சு. இந்த ஆபத்தை உணர்ந்துதான் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இதை கடுமையா எதிர்த்துட்டு வந்தாங்க. இதன் காரணமா தான் தமிழ்நாடு அரசும் இந்த திட்டத்துல சேர்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி மாநில அரசுகளை பழிவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு உரிய நிதிகளை விடுவிக்காம இருக்கிறது மாணவர்களை தண்டிக்கிற செயலா தான் பார்க்கப்படுது. ஒன்றிய அரசின் இந்த போக்கிற்கு தமிழ்நாடு முதல்வர் சு. வெங்கடேசன் MP உள்ளிட்ட தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க.